அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய முன்னோர்கள் காலை ஒரு பொழுதும் மாலை ஒரு பொழுதும் நம் வாழ்வை தீர்மானிக்கும் என்று சொல்வார்கள். ஆனால் இன்று நம்மில் பல பேர் விடியற்காலையில் செய்யும் சில தவறுகளால் அந்த நாள் முழுவதும் பதற்றத்துடனும் காரிய தடைகளுடனும் கழிக்கிறோம். நம் வீட்டிற்குள் வரும் மகாலட்சுமியை தடுத்து தரித்திரத்தை நாமே அழைக்கிறோம். அந்த தவறுகள் என்னென்ன என்பதை பற்றித்தான் இன்று விரிவாக பார்க்கப் போகிறோம். நினைவில் கொள்ளுங்கள், வெற்றி என்பது எங்கோ வெளியில் இல்லை. அது உங்கள் காலை பழக்கங்களில்தான் ஒளிந்திருக்கிறது. நீங்கள் மாறத் தயார் என்றால் உங்கள் விதியும் மாறத் தயாராக இருக்கிறது. முயற்சி செய்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையே மாறும். முதல் தவறு, அலாரத்தை அணைத்துவிட்டு மீண்டும் உறங்குவது. முதல் தவறு, அலாரம் அடித்தவுடன் அதை ஸ்னூஸ் செய்துவிட்டு மீண்டும் உறங்குவது. இது வெறும் சோம்பேறித்தனம் மட்டுமல்ல, ஆன்மீக ரீதியாக உங்கள் சங்கல்ப சக்தியை குறைக்கும் செயல். பிரம்ம முகூர்த்த நேரத்தின் ஆற்றலை நீங்கள் தவறவிடுகிறீர்கள். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இப்போதே கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பெல் ஐகானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். நம்முடைய ஆன்மீக குடும்பத்தில் நீங்களும் ஒரு அங்கமாக இணையுங்கள். இரண்டாம் தவறு, எழுந்தவுடன் கண்ணாடி அல்லது மொபைல் பார்ப்பது. இரண்டாவது தவறு, கண் விழித்தவுடன் கண்ணாடியில் முகம் பார்ப்பது அல்லது செல்போனை தேடுவது. கண்ணாடியில் உங்கள் பிம்பத்தை பார்ப்பதற்கு முன் உங்கள் உள்ளங்கைகளை பார்க்க வேண்டும். கராக்ரே வசத்தே லக்ஷ்மி என்று உள்ளங்கையில் மகாலட்சுமியை தரிசிக்க வேண்டும். மொபைலில் வரும் எதிர்மறை செய்திகள் உங்கள் நாள் முழுவதையும் பாதிக்கும். மூன்றாம் தவறு, காலையிலேயே கோபப்படுவது அல்லது சண்டை போடுவது. மூன்றாவது மிக முக்கியமான தவறு, காலையிலேயே கத்துவது அல்லது வீட்டில் உள்ளவர்களிடம் சண்டை போடுவது. உங்கள் குரல் காலையில் எப்படி இருக்கிறதோ அதே அதிர்வலைகள்தான் நாள் முழுவதும் உங்கள் வீட்டில் இருக்கும். அமங்கலமான சொற்களை பேசுவது லட்சுமி கடாட்சத்தை விரட்டிவிடும். நண்பர்களே, உங்கள் ஆதரவுதான் இது போன்ற இன்னும் பல பயனுள்ள வீடியோக்களை உருவாக்க எனக்கு உந்துதலாக இருக்கிறது. இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். வீடியோவை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். நான்காம் தவறு, வீட்டை சுத்தம் செய்யாமல் அடுப்பை பற்ற வைப்பது. நான்காவது தவறு, குளிக்காமல் அல்லது குறைந்தபட்சம் முகம், கை, கால்களை சுத்தம் செய்யாமல் அடுப்படியை தொடுவது. அன்னபூரணி வாசம் செய்யும் சமையலறை எப்போதும் சுத்தியாக இருக்க வேண்டும். பழைய எச்சில் பாத்திரங்களை இரவு துலக்காமல் வைத்துவிட்டு காலையில் அதை பார்ப்பதே பெரிய தரித்திரம். ஐந்தாம் தவறு மற்றும் முடிவுரை. ஐந்தாவது தவறு, சூரியன் உதயமான பிறகும் உறங்குவது. இது ஆரோக்கியத்திற்கும் கேடு, ஆன்மீக ரீதியாக செல்வ செழிப்பையும் குறைக்கும். எனவே நண்பர்களே, இதுவரை தெரியாமல் சில தவறுகளை நீங்கள் செய்திருக்கலாம். ஆனால் இன்று முதல் இந்த 5 தவறுகளை மட்டும் நீங்கள் மாற்றி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடப்பதை உங்கள் கண்கூடாக நீங்களே காண்பீர்கள். காலையில் எழுந்தவுடன் கோபத்தை தவிர்த்து ஒரு சிறு புன்னகையோடு நாளை தொடங்குங்கள். உங்கள் இல்லத்தையும் உள்ளத்தையும் சுத்தமாக வைத்திருங்கள். சூரிய உதயத்திற்கு முன்பே எழுந்து அந்த நேர்மறை ஆற்றலை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். நினைவில் கொள்ளுங்கள், வெற்றி என்பது எங்கோ வெளியில் இல்லை, அது உங்கள் காலை பழக்கங்களில்தான் ஒளிந்திருக்கிறது. நீங்கள் மாறத் தயார் என்றால் உங்கள் விதியும் மாறத் தயாராக இருக்கிறது. முயற்சி செய்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையே மாறும். இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.